ஆமாப்பா, அவன் தொண்டனே கிடையாதுப்பா. அவன் காமன் பீப்பிள். இப்ப நான் கேட்கிறேன், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல யார் நடவடிக்கை சார், எடுக்க முடியும்? விஜய் பத்தி இப்ப நீங்க உடனே டாபிக் உடனே மாத்தி டாபிக் பேசாதீங்க. மாறல. அதே டாபிக் தான் நானும் வரேன். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மேல நீ நடவடிக்கை எடுக்க முடியுமா? விஜய் எடுக்க முடியுமா? ஸ்டாலின் எடுக்க முடியுமா? கட்சி பதவியிலிருந்து எடுக்கிறதுக்கு. பொதுச் செயலர் தான் எடுப்பாரு. அவங்க தானே எடுப்பாங்க. அதே போல கட்சியை சார்ந்து உறுப்பினர்கள் இருக்காங்க. அவங்க வந்து கட்சிக்குள்ள இருக்காங்கன்னா, கட்சி சொல்லி அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியும். காமன் பீப்பிள எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும்? விஜய் கூட வர கூட்டம் எல்லாமே காமன் பீப்புள் தான் மோஸ்ட். தொண்டர்கள் யாரும் இல்ல. தம்பி காமன் இந்த வேன் பீப்பிள் கூடயே வராங்கல்ல. ஓடிறாங்களே சார். வேன் கூடயே ஓடிறாங்களே துண்ட போட்டுட்டு. ம். தாவேகா கட்சி துண்ட போட்டு வராங்கல்ல. அவங்க எல்லாம் காமன் பீப்புள் தான். எப்பா நான் கூட தான் மாநாடு கூப்பிட்டப்போ எனக்கு வந்து அவருடைய விஜயோட நண்பர் துண்ட வாங்கி என் கழுத்துல போட்டு விட்டாரு. நான் அவர் சொன்னாரேன்னு போட்டுக்கிட்டேன். அதுக்காக நான் டிவிக்கேவா? என்ன சார் இது சார்? என்ன இப்படிலாம் சார் தம்பி? எப்படி சார் ஒரு கூட்டமே துண்ட போட்டு ஓடியாருது. சரி. காமன் பீப்புள் ஆமா. துண்ட போட்டுட்டனால காமன் அவங்க வந்து தாவேகா தொண்டர்களான்னு கேள்வி கேட்கறது என்ன சரி, நீ நியாயப்படுத்த தொண்டன் முடியுது? இல்லன்னு நிரூபி. அவன் காமன் பீப்பிள் தான் நான் சொல்றேன். இல்லனாக்கா நீங்க இந்த போட்டோ எடுத்து அவன் காமன் பீப்பிள்ல அதுல உறுப்பினர் இருக்கான்னு நீங்க காட்டுங்க. அரசாங்கம் உங்க கையில இருக்குல்ல. உங்களால எடுக்க முடியும்ல. ஒரு திருடனை ஒரு போட்டோ வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்றீங்கல்ல. அதே போல நீங்க ஐடென்டிஃபை பண்ணி கூட ஆமா அவன் கட்சி நபர்னு சொல்லுங்க.